ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க, அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அவன் நம் வாழ்க்கை நல்லவராக இருந்திருக்கிறான். நன்மைகளை செய்து நம்ம வழி நடத்திய தேவன். எத்தனையோ முறை ஒரு மந்திலிருந்து நான் வெளியே போன போது கூட ஆண்டவன் நம்மளை வந்து மகனே மகளை உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு உற்சாகப்படுத்தி மறுபடியும் மந்தைகளை சேர்த்து இந்த 6 மாதங்களை கடக்கும்படியாக இந்த 7வது மாதத்தில் காலடி வைக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். நன்மைகளை செய்து நடத்திய நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் ஒருவரே வல்லவர், வல்லமையான காரியங்கள் வாழ்க்கையில் செய்தவர். எந்த காரியம் முடியவில்லை என்று திகைத்து நின்னோமோ, எந்த காரியம் முடியவில்லை உலகம் பார்த்து முடியாது சொன்னது காரியங்கள் வெளியிருப்ப பார்த்து முடியாதுன்னு சொன்ன என்ன காரியம் முடியாது என்று நம்ம மலைத்து நம்ம பயந்து நின்னோமோ, அந்த காரியத்தை வாழ்க்கையில் அற்புதமாக செய்து எந்த காரியம் முடியாது நினைத்த காரியத்தை அந்த காரியத்தில் வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மளை சாட்சியா நிறுத்தியிருக்கிற தேவன் இந்த கால வேளையில தேவன் அழைத்து வந்திருக்கிறார் என்றால், சாட்சியா நிறுத்திய தேவன் இந்த கால வேளையில கரம் பிடித்து அழைத்து வந்திருக்கிறார். எத்தனையோ காரியங்கள் முடியாத காரியங்களை முடித்து வைத்து நன்றி சொல்லும்படியாக தேவன் அழைத்து வந்திருக்கிறார். அந்த நாள்ல கூட அவருக்கு நன்றி சொல்லும்படியாக, ஆண்டவரே நான் முடியாது நினைத்தேன், என் வேலையில் முடியாது நினைத்தேன், ஆண்டவரே என் சூழ்நிலையில் முடியாது நினைத்தேன், ஆனால் உம்முடைய கரத்தை கண்டு ஆண்டவரே முடியாது நினைத்து எனக்கு ஆண்டவரே முடியும் என்று சொல்லி ஆண்டவரே அற்புதத்தை செய்து என்னை சாட்சியா நிறுத்தி வைத்திருக்கிற உமக்கு நன்றி ஆண்டவரே. வாழ்க்கையில் பெரியவராக இருக்கிற தேவன், முன்பாக சென்று பாதைகளை செவிப்படுத்திய தேவன், கால் இடராது பாதுகாத்து நடத்திய தேவன், உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை கூறுவேன் சொன்ன தேவன் இந்த நாள் வரைக்கும் கண்ணை வைத்து ஆலோசனை கூறியிருக்கிறார். என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நடத்திய தேவன் ஒருவரே பரிசுத்தர். அந்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அந்த பரிசுத்த தேவனை சுமந்து செல்லும் பாத்திரமாக, அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லும் பாத்திரமாக நீ கடந்து போனதுனால அவருக்கு நன்றி சொல்லும்படியாக, அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லும் பாத்திரமாக, அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லும் பாத்திரங்களை தேவன் வித்தியாசமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லும் பாத்திரமாக கடந்து செல்லும் போது வித்தியாசமாக தேவன் நடத்துகிறார். ஹல்லேலூயா. பர்வதங்களை மெழுகு செய்த தேவன் நம்மோடு இருக்கிறார். பர்வதங்களை பார்த்து மலைத்து நிற்க தேவன் நம்மை அழைக்கவில்லை. பர்வதங்களை நடைபாதையாக மாற்றி நடக்க செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்ம இருப்பவர் பெரியவராக இருக்கிறார். பர்வதங்களை பார்த்து மலைத்து நிற்க தேவன் நம்மளை அழைக்கவில்லை. பர்வதங்களின் நடைபாதையாக மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். பர்வதங்களை உருக செய்த நடைபாதையாக மாற்றுகிற தேவன். ஓ மக்கு நன்றி அப்பா. அந்த கால வேலைக்கு நன்றி சொல்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே அருமையான சபைக்கு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே அவர் தேவைகளை வாஞ்சுகள் அறிந்த தேவன், ஆண்டவரே இத்தனை நாள் நடத்திய தேவன், இந்த நொடி பொழுது நடத்திய தேவன் இன்னும் நீ நடத்துவீராக. இன்னும் மேன்மையான காரியங்களை காணும்படியாக, இன்னும் மகிமையான காரியங்களை காணும்படியாக ஆண்டவரே எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை வறுமைப்படுத்த. ஆண்டவரே இந்த காலையில ஆராதனை வேலை நம்முடைய பிரச்சனை எங்கள் மத்தியில் இருந்ததுக்கு நம்ம துதித்து பாடணும். ஆண்டவரே எங்கள் துதியில் மத்தியில் வாசம் செய்தீர், எங்கள் ஆராதனை அங்கீகரித்து ஆண்டவரே பிரச்சனரே எங்கள் மத்தியில் இருந்தீர். நமக்கு நன்றி அப்பா. தேவனங்களோடு இடைபடுங்கப்பா, உடைய மன்னாவை கொடுங்கப்பா, மறுபடியும் நடக்க செய்வீராக, நீ மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ பிரதர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில உங்கள் மத்தியில் என்ன பேச ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் ஒரு ஆண்டவர் என் உள்ளத்தில் போட்ட சில காரியங்களை மத்தியில் பகிர்ந்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலைவேளை தேவன் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல காலை பார்த்து சொல்லுங்க, பெரிய காரியங்கள் சொல்லுங்க, பெரிய காரியங்கள். ஹல்லேலூயா. பெரிய காரியங்கள் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். நாம் நினைத்ததற்கும் மேலாக செய்வதே அவருடைய வாஞ்சை. ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில காரியங்கள் இவ்வளவுதான் ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்ய முடியும் நினைத்திருக்கும் போது அவருடைய பிள்ளைகளுக்கு, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளுக்கு, எல்லா ஸ்தானத்திலும் உயர்த்தும் பிள்ளைகள் தேவன் அதற்கு காட்டிலும் மகிமையான காரியங்கள் செய்ய வல்லவராக. ஹல்லேலூயா. எத்தனையோ அதை பார்த்து ருசித்திருப்பீர்கள், கண்டு தேவனை மகிமைப்படுத்தும். இந்த காலவேளை அந்த தேவன் சொல்கிறார், உன் வாழ்க்கை நான் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நீ நினைத்ததற்கு மேலாக நாங்கள் செய்ய வேண்டும். சில வசனங்களை பார்த்து சங்கீதக்காரர் சொல்கிறார், சங்கீதக்காரன் ஏன் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் சொல்ற 2-3 வசனம். சங்கீதம் 135:5. somebody can read. 135:5 நானே படிக்கிறேன். கர்த்தர் பெரியவர் என்றும் 135 கர்த்தர் பெரியவர் என்றும் ஓகே
நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். கர்த்தர், முதலாவது கர்த்தர் பெரியவர் என்றும் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்பதை நான் அறிவேன் சொல். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர் என்றும் கர்த்தர் எல்லா தேவர்களுக்கும் அவர் மேலான என்பதை நான் ருசித்து, ஆண்டவர் ருசித்த. இரண்டாவது வசனம் பாருங்க, சங்கீதம் 96:4 என்ன சொல்ற, 2-3 வசனங்களை பார்த்து நம்ம 96:4 என்ன சொல்றாரு பாருங்க. 96. கர்த்தர் பெரியவரும், கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்க, எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்க. முதலாவது மேலானவர். இரண்டாவது அவர் எல்லா தேவர்களும் பயப்படத்தக்கவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் படிங்க, 145:3 படிங்க. கர்த்தர் பெரியவரும், கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவரும், அவர் மேலானவர், அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்க, அவர் அவருடைய மகத்துவம், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது, அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவர் மேலானவர், அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், பெரிய தேவன் அவர், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதவை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதவை. தேவனுடைய மகத்துவம் நம்மளால ஆராய்ந்து முடியாது. அந்த தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்யும் காரியங்களும் அது ஆராய்ந்து முடியாதவை. ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிடாத காரியங்களை தேவன் நம்ம வாழ்க்கையில செய்ய வாஞ்சோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன், நாம் நேசிக்கும் தேவன், நாம் மகிமைப்படுத்தும் தேவன், நாம் உயர்த்தும் தேவன். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலே மேன்மையான காரியங்கள், நினைத்ததற்கு மேலாக, நீ நினைத்திருக்கும் மேலான காரியங்களை செய்வது அவருடைய வாஞ்சை. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வதே தேவனுடைய வாஞ்சை. பெரிய காரியங்களை வாழ்க்கையில், ஆனால் பெரிய காரியங்களை பெற்று முடியாதபடி நம் வாழ்க்கையில் இருக்க ஒரே காரியம், அந்த காரியத்தை குறித்து ஒரே காரியம், நம்மளை தடை செய்கிற ஒரே காரியம், தேவன் வைத்திருக்கும் காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, தேவன் வைத்திருக்கும் காரியங்களை நேர்த்தியாக பெற்றுக்கொள்ளாதபடி நம் வாழ்க்கையில் தடை செய்யும் ஒரே ஒரு காரியம், பயம் என்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பயம் என்கிற காரியம் நம் வாழ்க்கையில் முன்பு தேவன் வைத்திருக்கும் காரியங்களை, தேவன் நமக்காக வைத்திருக்கும் தயார் செய்தவர்கள் காரியங்களை முழுமையாக பெற்றுக்கொள்ள தடை செய்வது அந்த பயம் என்கிற காரியம். ஹல்லேலூயா. இந்த காலம் அதை குறித்து சில காரியங்களை பேச நான் வாஞ்சோடு. ஆண்டவர் அதுக்கு ஒரு வசனம் கொடுத்த வசனம் யோவேல் 2:21 ஆண்டவர் ஒரு அருமையான வசனம். ஹல்லேலூயா. தேசமே பயப்படாத, மகிழ்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க பக்கத்துல ஆளை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. சொல்லுங்க, மகிழ்ந்து களி கூறுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சபையே நீ பயப்படாதே, நீ மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாழ்க்கையில ஒரு காரியம் நம்மளை தடை செய்து, ஆண்டவர் வைத்திருக்கும் காரியங்களை பெற்றுக்கொள்ளும் தடை செய்கிற நம்ம வாழ்க்கையில ஒரு பயம், ஒரு உலக பயம். ஒரு 2 பயம் இருக்குல்ல எப்பவுமே. ஒன்னு உலகத்தை பார்த்து நாம் பயப்படும், இன்னொன்னு ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பார்த்து. ஹல்லேலூயா. உலகத்தை பார்த்து பயப்படுற வாழ்க்கையில என்ன நடக்கிறது, ஆண்டவருக்கு பயந்து இருக்கும் பிள்ளைகள் என்ன நடக்கிறது பார்த்து நம்ம கடந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. முன்னாடி உலகத்தை பார்த்து பயந்தவர், ஏன் ஒரு உலகத்தை பார்த்து பயந்தார்கள், ஏன் உலகத்தை பார்த்து பயந்தார் பாருங்க. ஆதியாகமம் 3:10 ஆதாமும் ஏவாளும் பயந்து என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய சமூகம் ஏதேன் தோட்டத்தில் வரும்போது சந்தோஷமாக எதிர்பார்த்து கொண்டு ஆதாமும் ஏவாளும் 3:10 என்ன பண்ண, ஆண்டு உள்ள வந்து என்ன போய் ஒளிந்து கொண்டார்கள். ஏன் ஒளிந்து கொண்டார்கள், ஏன் பயந்தார்கள்? ஒரு உலகமா ஏன் பயந்தது? ஏன் நிர்வாணியா இருந்தாங்க? அவன் பாவம் செய்ததுனால. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த ஒண்ணை மட்டும் நீ விட்டு, அந்த ஒரு காரியம், ஆண்டவர் எந்த காரியத்தை செய்யக்கூடாது அந்த காரியத்தை செய்ததுனால, ஒரு பாவம் செய்ததுனால ஒரு உலக பயம். ஹல்லேலூயா. அதனால என்ன ஆயிடுமோ, ஆண்டவரை பார்த்து ஒரு வெட்கம். ஹல்லேலூயா. அதனால நம்ம வாழ்க்கையில் சில பாவம், நம்ம அறியாத பாவம் இருக்கும்போது அவர்கள் அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும். நம்ம ஆராதனைக்கு வரோம், ஆண்டவரை மகிமைப்படுத்த வரோம். சில நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் ஏன் அனுபவிக்க முடியவில்லை, ஆண்டவருடைய பிரசன்னம் வரும்போது ஏன் நம்ம ஆண்டவர் பிரசன்னத்தை சந்தோஷமா உள்ளத்தினால அனுபவிக்க, ஆண்டவர் நன்றி சொல்ல முடியும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒரு பாவம். ஹல்லேலூயா. அறிந்து செய்கிற காரியம், அறியாமல் இருக்கும் காரியங்களை அறிக்கை செய்ய முடியாத வைத்துக் கொண்டு உலகத்தை பார்த்து பயந்து நம்ம வரும்போது, இந்த ஆண்டோடைய பிரசன்னம் வந்து இருக்கும்போது, ஆலயத்தில் வந்து ஆண்டோடைய மகிமை வரும்போது அதை முழுமையை அனுபவிக்க முடியாதபடி நம்ம அப்படியே எல்லாரும் ஆண்டோட பிரசன்னம் அழுது நன்றி சொல்ல நம்மால முடியல. ஒரு பாவம் நம்மை ஆண்டோடைய பிரசன்னத்தை, ஒரு பயம், உலக பயத்தை கூட. இரண்டாவது பயம் பாருங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம்
12-15 சாராள் பயந்தாள். சாராள் பயந்து எதனால? ஆண்டவர் சொன்னாரு, உன் வயத்துல நான் ஒரு குழந்தையை கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன, உனக்கு நான் இந்த முதிர் வயது இருந்தாலும் உனக்கு நான் ஒரு குழந்தையை கொடுப்பேன். ஆனா அதனுடைய சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை நம்ப முடிய ஒரு நம்பிக்கை இல்லாம அவள் நகைத்தாள். ஹல்லேலூயா. சில நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியங்களை பேசும்போது, ஆண்டவர் என் வாழ்க்கையில இது எங்க நடக்க போகுது, என் சூழ்நிலை இப்படி இருக்குது, என் சூழ்நிலை இந்த காரியம் எப்படி நடக்க போகுதுன்னு ஆண்டவர் கொடுத்த காரியத்தை பெற்றுக்கொள்ளாதபடி நகைத்த சில நேரத்தில் போகும்போது பிறகு அந்த காரியத்தை ஆண்டவன் வாழ்க்கையில் செய்யும் போது ஒரு பயம் வருது. ஹல்லேலூயா. ஐயோ, அந்த ஆண்டவர் சொல்லும் போது அந்த காரியத்தை அல்லது ஊழியக்காரர் மூலமாக ஏதாவது காரியம் சொல்லும் போது என் வாழ்க்கையில் இது எங்க நடக்க போகுதுங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காது. அப்ப ஆண்டவர் அந்த காரியங்களை செயல்படுத்தும் போது, நம்ம ஆண்டவர் சந்திக்கும் போது நேரத்தில் ஆண்டவரே உமக்கு என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் இந்த காரியத்தை ஒரு உலக பயம் நம்ம ஐயோ நான் தெரியாம செஞ்சுட்டேனே, தெரியாம செஞ்சேன். அந்த நேரத்தில் இப்படி நம்ம இருக்கும்போது அந்த காரியங்களை முழுமையாக பெற்றுக்கொள்ளாத அந்த நேரத்தில் சத்துரு நம்மளை சொல்றான், நம்மளை கீழே தள்ள முடியாது. நம்பாமை நகைத்து முதல்ல அந்த பாவம் செய்வதனால் ஒரு உலக பயம். இரண்டாவது ஒரு நம்பாமை. ஆண்டவரோட வார்த்தை நமக்கு வரும்போது அதை நம்ம சூழ்நிலையை பார்த்து, என் சூழ்நிலை நடக்காது, நம்ம சூழ்நிலையை பார்த்து தேவனை பார்க்காம சூழ்நிலையை பார்த்து அதை பெற்றுக்கொள்ளாத முடியாதபடி இருக்கும்போது அவன் நகைத்து நம்ம பேசும்போது ஒரு பயம். எல்லாரும் நம்ம சூழ்நிலை அந்த கடந்து வந்திருப்போம் இல்லையா? ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த சூழ்நிலை கடந்து தான் வந்து. மூன்றாவது ஒரு பயம் பாருங்க, தவறு செய்வன். ஆதியாகமம் 50-19 பார்க்கும்போது பயம். யோசேப்பின் சகோதரர்கள் பயந்தார்கள். ஹல்லேலூயா. ஏன் பயந்தார்கள்? யோசேப்பு என்ன பண்ணாங்க? குழியில போட்டாங்க இல்லையா, அவனை விற்க ட்ரை பண்ணாங்க, அவனை கொல்ல ட்ரை பண்ணாங்க, பல தவறுகளை செய்தார்கள். தவறுகளை செய்து அவங்க நினைச்சாங்க என்ன பண்ணிடலாம், தவறு செய்துட்டு தப்பித்து விடலாம் நினைத்தார்கள். ஆனால் தேவன், யோசேப்பு தரிசித்த தேவன், யோசேப்பு இருந்த தேவன் ஒரு கட்டத்தில் அவனை யோசேப்பை உயர்த்தி சகோதரர் அவனிடத்தில் வந்து பணியும்படியாக உதவி கேட்கும்படியான சூழ்நிலை வந்த போது அவர்கள் பயந்தார்கள். ஐயோ, என்ன இவன் கொஞ்சம் விடணும். நம்ம வாழ்க்கையில் சில தவறுகளை செய்து ஆண்டவர்கிட்ட நாம் அதை வைத்து அறிக்கை செய்யாமல் இருக்கும்போது நம்ம யாருக்காக அந்த சில